ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. அப்பதான் உங்கள எத்தனை பேருக்கு எனக்கு பிடிக்கும்னு தெரியும். மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. Thank you friends. அண்ணே அண்ணே வெளியில போன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் விசாரிக்கிறேன். உங்க இஷ்டம். நீ வெளியில போ. இதை நீ பார்க்க வேண்டாம். போ. சரி. கொத்தி கொடுக்கணே. வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். கொடுக்கன்னு சொன்னேன். பாவி, உண்மையை சொல்லுன்னு சொன்னேன். அவன்கிட்ட கொஞ்சமாவது இறக்கம் இருக்கும். கிங்ஸே கிட்ட இறக்கம் தானே இருக்காது. நீ சாகுறத போக்க சக்தி எனக்கு இல்லை. என்னாச்சு? என்ன செஞ்சுட்டு இருக்க? எதுக்கு பிடிக்க தர இருக்க? இவன் என்ன வேலை பார்த்துக்க உனக்கு தெரியல? தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஒருத்தங்க யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுக்கு மட்டும் பண்ணவே மாட்டாங்க. அப்படி ஒருத்த துரோகம் பண்றானா அவன் உண்மையான நட்போட இருக்கிறன்னு அர்த்தம். தேச்சல் இசை நட்புல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் விசாரிக்கிறேன். உனக்கு தெரியல? நான் ஜபா கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். வாய்ப்புல போட்டுட்டா கூட அதையும் எடுத்து இசைக்காக கொடுக்கறவதான் இந்த ரேச்சலி. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தவா கொல்ல துணிஞ்சிருக்க மாட்டேன். ஆய், மோனத்திலே கைய வச்சிருக்கா. அன்னைக்கு மட்டும் ஆகஸ்டின் தூக்கி இருந்தா நம்ம நிலைமை நினைச்சு போத்த ரத்தன சூடாவுதே. வாய்ப்பு இல்ல, விசாரிக்கிறேன். இங்க பாருச்சலே, இவங்களை மாதிரி நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒரே போடுதான், புரியுதா? உண்மை சொல்லு, அன்னைக்கு எதுக்காக இசை அங்கிருந்து கூட்டிட்டு போனேன்? நாங்க போட்ட பிளான். நானும் இசையை சண்டை போடுவோன்னு நாங்க போட்ட பிளான் உனக்கு எப்படி தெரியும்? இப்பவும் உன் நட்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நட்புக்கு துரோகம் பண்ணாத. உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த காரியம் பண்ணல? சொல்லு. என்னடா கேள்வி கட்டிட்டு இருக்க? ரேச்சல், நான் இப்பவும் சொல்றேன், உன் நட்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நட்புக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்ட. சொல்லு. உங்க நட்பு ஒரு நாள் 2 நாள் நட்பு இல்ல, பிறந்ததுல இருந்து நட்பு. நீ அவளுக்கு துரோகம் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. உன் மேல எந்த குற்றமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். சொல்லு ரேச்சல். இசைக்கு நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். உன்னை முழுசா நான் நம்புறேன். இசை நான் விரும்புறேன்னு சொன்ன அடுத்த நோட்டி ஃப்ரெண்டுக்காக நீ என்னைய விட்டு கொடுத்தவன். உன்னைய சொல்லு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுன? உன்னை நான் நம்புறேன். சொல்லு, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணுன? சொல்லு. துரோகம் செய்யறவா இப்படி நெஞ்ச நீ வந்துட்டு நிக்க மாட்டா. என்ன பாக்குறீங்க? துரோகம் செஞ்சவா இன்னத்துக்கு நம்ம காலில் விழுந்துட்டு நம்ம மன்னிச்ச உடனே அடுத்த நாள் எப்படி துரோகம் பண்ணலாம்னு யோசிக்க போயிருப்பா. நெஞ்ச நிமித்து உட்கார்ந்துருக்கா. செத்தாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்துருக்கா. எப்படி துரோகம் பண்ணிருக்க முடியும்? துரோகம் பண்ணவங்களுக்கும் நேர்மையாக்கவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. இத்தனை வருஷமா நம்ம இந்த லைன்ல இருக்கோம், நமக்கு தெரிய வேண்டாம்? அவன் தப்பிக்கு நினைச்சதா இன்னத்துக்கு கோல வந்துக்கலாம். இல்ல அவன் காதல்கிட்ட ஏதோ ஒன்று பேசிருக்கலாம். காதலன் கையாலே சாவதுக்கு கூட நெஞ்சு நிமித்து உட்கார்ந்துருந்தா. எப்படி துரோகம் பண்ணிருக்க முடியும்? பின்னாடி ஏதோ வலுவான காரணம் இருக்குது. அது மட்டும் கேளுங்க.
போடுங்க, என்ன கொன்னு போடுங்க. நீங்க கொன்னு போட்டாலும் நான் எதையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நம்பினார் என்ன? என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச நீ என்ன நம்பலல்ல. நீ இதுக்காகவாது நான் உண்மையை சொல்ல மாட்டேன். உன்னை கொன்னு போடு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கொல்லுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இந்த கோவின் கையால என்ன கொல்லுவீங்க? இந்த கோவின் தான் என்ன கொல்லணும். இப்ப இல்லாட்டாலும் இப்பமாவது ஒரு நாள் உண்மை தெரியும் போது நம்ம கையாலே கொன்னுட்டோமேனு தன்னந்தன நீ நினைச்சு சாக வேண்டாம். அதுதான்டா நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க என்ன கேட்டாலும் சரி, என் வாயில ஒண்ணு வர போறது இல்ல. இந்த கோவின் கையால தான் நான் சாகணும். இந்த கோவின் கையால நான் சாகணும். இந்த கோவின் கையால தான் நான் சாகணும். கொல்லுடா, கொல்லு, என்ன கொல்லு. நீங்க கொல்லட்டாலும் இச்சம என்ன போட்டு தள்ளிடுவாங்க. கொல்லு கவினே, உன் கையால கொன்று. உன்னை காதலிச்சதுக்கு உன் கையால செத்து போயிட்டா என் ஆத்மாவா சாந்தி அடையும். கொன்று. இங்க பாரு, இசையை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவ இல்லாத ஒரு நொடியை கூட என்னால என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாது. அவளை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். நாங்க எவ்வளவுதான் ரவுடி தாதா இருந்தாலும் சில நேரம் அது என்னன்னு எங்களால யூகிக்க முடியல. உண்மை சொல்லதுக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒண்ணு, இசை இல்லாத இந்த உலகத்துல அடுத்த நொடி நான் உசுரோட இருக்க மாட்டேன். இருக்க முடியாது. என்னால சத்தியமா இருக்க முடியாது. என் இதய துடிப்பு நின்றும். பிளீஸ், எனக்கு முன்னாடி அவ மறைக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் வேணா போயிடுறேன். அவளை காப்பாற்ற முடியாத துடிச்சு சரியா நான் வேணா போயிடுறேன். எங்கப்பா, என்ன வேணா நான் ஏதாவது பண்ணிக்கிட்டேன். அவளை நான் காப்பாற்றணும். பிளீஸ், எனக்கு முன்னாடி அவ போயிடக்கூடாது. அந்த தண்டனை எனக்கு கொடுத்துறாத. பிளீஸ் பிளீஸ் ரேச்சா, என்னால தாங்கிக்க முடியாது. நான் கடவுள்கிட்ட கேட்டது ஒண்ணுதான். அவ இறக்கிறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி என் உசுறு போயிடணும். அவ இந்த உலகத்துல இல்லைங்கிற செய்தி என் காதல விழறதுக்கு முன்னாடி என் உசுறு இங்க இருந்து போயிருக்கணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்கறது. வாழும் போதே என்ன சாகடிச்சாத பிளீஸ். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒரு 10 நாள் இருக்கும். அப்போ நாங்க உங்ககிட்ட நன்கொடை வாங்குறதுக்கு எங்க காலேஜ் சார்பா வந்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஏதோ சுனாமின்னு வாங்க வந்தீங்களே. ஆனா சுனாமின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது 2005 நடந்தது. அதுக்கு இப்போ நன்கொடை பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு ஒரு உண்டியில தூக்கிட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்போ இசைக்கு உங்களை சுத்தமும் பிடிக்காது. உங்களுக்கும் எனக்கும் எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு உங்களுக்கு எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவ மூளையை போட்டு குழப்பிட்டு கிடந்தா. அதுக்காக உங்களை கூட மிரட்டினா. ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்பதான் எனக்கும் உண்மை தெரியும். என்ன? உண்டில தூக்கிக்கிட்டே சந்தோஷமா தான் அன்னைக்கு நான் வந்தேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, உண்டில நிரப்பதியே இல்லையா? எங்க உண்டில நிரப்பி கொடுத்துட்டி செமஸ்டர் 30 மார்க்கு தாரேன்னு சொல்லிருக்காவட்டி. நானும் நிரப்பி கொடுப்பேன். பிரசிடண்ட் கையால அவார்டு கொடுக்காவலாம். எனக்கு அவார்டு வேணும். உனக்கு மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 30 மார்க்கா மட்டி? நான் பக்கம் பக்கமா படிச்சு இருந்தாலும் எனக்கு 30 மார்க் வராதுட்டி. ப்ளீஸ் டி. ஆமாட்டி இசை, முதல்ல எங்கிட்ட போ நிரப்பி கொடுவோமே. அட பணக்கார பிச்சைக்காரியே, உங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தா உண்டில நிறைஞ்சிருமட்டி. எங்க அப்பா பத்தி தெரிஞ்சு நீ சொல்ற பாரு, 1 ரூபா கூட போட மாட்டாவ. எங்க அப்பா என்ன சொல்றவ, நிரப்பி உண்டில வீட்டுக்கு கொண்டுட்டு வான்னு சொல்லுதாவ. உங்க அப்பா அடிக்கடி பணக்கார பிச்சைக்காரங்க நிரூபிச்சுட்டே இருக்காரு பத்தியா? நம்ம ஒரு பிரசிடண்ட் யாக்கோபு இல்ல, அவர் கையால அவார்டு கொடுக்க போறாங்களா மட்டி?
அவார்டை வச்சு ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு என்னட்டி ஆக போகுது? 30 மார்க்கெட்டி. அத நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்ல. நீ சொல்ற ஃபார்முலா எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு மட்டும் எங்க இருந்ததா எல்லா ஃபார்முலாவும் புரியுதோ தெரியல. பயவுல எங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் படிச்சு போடுறாளே. டி ஒரு ஐடியா எங்க சொல்லு பாப்போம். அதான் டி நான் கெட்டிக்க போறேன் கிங்ஸ்னு. அவிய கிட்ட கேட்டா என்ன? தசவல ஃபுல்லா அவிய கடை தான். கடைக்கு 100 ரூபாய் வாங்கினா கூட நம்ம டப்பா நிறைஞ்சிருமே. தசவலையில முக்காசி கடை அவன் கடை தான். குட் ஐடியா டி. நான் அவன் கடைக்கு வர மாட்டேன். இன்னொரு வட்டி அவில பார்த்தா அவன் இவன்னு சொன்னா நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். அவில நான் கட்டிக்க போறேன் டி. எப்ப பாரு அவில அவன் இவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பாரு டி ஜபா. நீ இப்படியே பண்ணிட்டு போன பிறகு அவன் இவளை கட்ட மாட்டான், இவ அவனை கட்ட மாட்டான். நீ தான் கட்ட வேண்டியது இருக்கும், பாத்துக்க. எட்டி வேச்சலி சத்தியமா சொல்ல மாட்டி. இனி அவியன்னு தான் நான் சொல்லுவேன் சரியா? அவனை கட்டிக்கணும்னு சொன்னா உனக்கு அவ்வளவு பயம் வருதுன்னு பொறுக்கி பையனை பார்த்தா பயம் வராம என்ன செய்யும்? அவன் பண்ணதுதான் நினைச்சு பார்த்தா கிளுகிளுப்பா இருக்கும். ஆனா உலகத்தை எவளுக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்காது டி. சும்மா காலேஜுக்குள்ள புகுந்தி சும்மா கொடுத்தான் பாரு. ஒன்னா இல்ல நச்சு நான் பாட்ட கொடுத்துட்டு போனான் பாரு. அந்த தைரியத்தை பாராட்டணும் மட்டி. பாராட்டுவேன். நான் 2 நாளா என் முகத்தை என்ன கழுவுனேன்னு தெரியுமா? நல்ல நேரம் வேச்சல் பாக்கல பத்தியா கொல்ல பண்ணிடும் பட்டி. ரெடி நீ சொன்ன ஐடியா தான் கரெக்ட். வா கிங்ஸின் கடையில போய் வாங்கிட்டு வரலாம். ரெடி வேண்டடி நம்ம வேற கடையில வாங்கலாம் மட்டி. இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். எதுக்கு அவிய கடைக்கு வர மாட்டே? அவிய நிறைய தாராளமா செய்வாவ. ஊர் உலகத்துக்குலாம் செய்றவ. நமக்கு செய்ய மாட்டாவல. வா. இன்னொன்னு வீடு விட தெருவா பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம். வா. நான் ஊர் முழுக்க பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர அவன் இல்ல அவர் கடைக்கு மட்டும் நான் வர மாட்டேன். நீ வரல நான் கிங்ஸ்னா கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன சரியா? அத்தாடி அப்புறம் நீ தான் கட்ட வேண்டியது இருக்கும் பாத்துக்க. ஆமா 4 வாட்டி பிச்சை எடுக்கிறத விட அங்க எடுத்துட்டு போறது எவ்வளவு பரவாயில்ல பத்தியா? நல்லா ஆட்டி படைக்காமட்டி ஓடியாவே. யாருக்குமே அடங்காதவ அவனுக்கு அடங்கிட்டிய. மூடிக்கிட்டு வா. உள்ளுக்குள்ள பயப்படுறேன்னு தெரியுது. பாக்க மாட்டி நான் இன்னைக்கு அவனை பார்த்து பயப்படவே மாட்டேன். எவ்வளவு கெத்த நிக்கிறேன் மட்டும் வந்து பாரு. பாத்துருவோம் போறடி. கிங்ஸ்னாலே ஐயோ இப்ப மத்த கிங்ஸ் எங்க போனான்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். பையன் உள்ள சிக்னல் கொடுக்க போறடி. கரெக்ட். சுனாமிக்கு நன்கொடை வாங்க வந்தோம். அதுக்கு என்ன தாராளமா கொடுத்துடலாம். ஐயோ கிங்ஸ்னு எங்கடா போன? ஆளு உன் கடைக்கே வந்திருக்கடா. சரி பரவாயில்ல. அது இல்லன்னா நாங்க வேற கடையில வாங்கிட்டோம். எட்டி அதெல்லாம் இல்லையா? வா போலாம். வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. 30 மார்க்கெட்டி. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருமட்டி. அவங்க எப்ப வருவாங்க? இப்போ வந்துருவான். இருங்க 5 நிமிஷம் இருங்க. என்ன கிங்ஸின் நீ யாரு உன் கடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டியோ அவங்களே உன் கடையில தாண்டா நிக்கிறாங்க. ஆகா கிங்ஸின் வந்துட்டானே. ரேச்சல் உள்ள வாங்க. உண்டில பூரம் நிரப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. சரி. நான் எதையும் பார்க்கலப்பா. கொன்னு சொல்லிட்டேன். ஏண்டி உன் உண்டில இருந்து கீழே கிடக்குது? என்ன எல்லாரும் ஒண்ணா அந்த மாதிரி இருக்குது? இல்ல எங்க காலேஜ்ல சுனாமிக்காக பணம் பிரிக்க சொன்னாங்க. எல்லா கடையிலயும் கேட்க போனோம். அதான் உங்க கடையிலயும். இல்ல வேற எங்க போக வேண்டாம். டேவிட் செக்கு கிடையாதான், ஒன்லி கேஸா. கேசட் இருக்கும்ல அதை வாங்கி நிரப்பிட வேண்டியதானே. அதான் கேசரை போன் போட்டு கொண்டு வச்சு இருக்கேன். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிறேன். சரி டேவிட் எங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணு. கூல் ட்ரிங்க்ஸ் கேக்கு பிஸ்கட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லஞ்ச் டைம் ஆயிட்டு வீட்டுக்கு வரீங்களா? எப்படி உங்களுக்கு கீழே விழுந்திருக்கோம்? இவாயும் முளைச்சுக்கிட்டு தான் நிக்கா. அப்படின்னா பய உள்ள வேண்டதால பாத்துட்டானோ. அத்தி நிச்சயத்தை முடிஞ்சது இவா கூட. இவன் 2 8 ரொமான்ஸ் பண்றதெல்லாம் இவா கூட. நடுத்துல நான் இருந்துட்டு பாடுதப்பா.
இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். நிச்சயத்தை முடிஞ்சது ரேச்சல் கூட போட்டு கொடுத்துறேன். அது ஏற்பாடு பண்ணவளே நீ தானே. ஆனா நிச்சயத்தை முடியல. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிய, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. என்ன லிஸ்ட்ல வைக்கணும் எனக்கு தெரியல. கேட்டியா? சரி வா, ஏன் ரூமுக்கு போனோம். வா வருவோம் பாருங்க. வாயா, நல்லா கூப்பிடுவா. கொன்னுவேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடு. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர் ஏதாவது போட்டு கொடு. சரி. ஏமா உள்ள வாங்கம்மா. இங்க வேண்டாம், உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீ என்னத்த பாக்க? வா உள்ள போலாம். என்னடி அவ என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்க. அவ இப்படி 7 அடி தள்ளி நின்னா எப்படி பேசாத? நீங்க வாடி. போனேன்னு வச்சு கனெக்ஷன் கொடுத்துருவேன். இப்படித்தான் நிக்கணும். நின்னாத்தான் அங்க நிச்சயத்தை நடக்கும். பாத்துக்க. நிக்கவே ஆளு பாரு. உனக்கு நடி தூளா இருக்கிய. நான் சொன்னது என்ன இல்ல உங்களை. அது நீ தான் சொல்லணும். எப்படி இருக்க? குரங்கு மாதிரி இருக்கீங்க. டென்ஷன் படுத்துறானே. ரொம்ப டென்ஷன் ஆகாதடி. அப்போ நான் அச்சுன்னு கூப்பிட்டுக்கிறேன் பாத்துக்க. ஆனா உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. கேட்டியா? இங்க கூட்டு வந்தவளே நீ தானே. டீ டேவிட் வீட்டுக்கு போன போட்டு சாப்பிட வருவாங்கன்னு சொல்லிடு. இல்ல நாங்க காலேஜுக்கு போனோம். இல்ல சாப்பிட்டுட்டு போனா போதும். ரேச்சல் போன. சரி. எல்லாரையும் பார்த்து கூட்டிட்டு போ. டேவிட் கார்ல ஏத்தி விடு. சரி. வாங்க வாங்க. வாங்க சார் வாங்க. டேவிட் சார் வாங்க உட்காருங்க. தூத்துக்குடிக்கு சரக்கு வந்துட்டுனாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு வரல. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. நம்ம மாலு கரெக்டா வந்து சேரும். ஏதாவது டோல்கேட்ல எதுவும் மாட்டிருக்காங்களே என்னமோ தெரியல. நான் போன் பண்ணி சொல்றேன். கிங்ஸின் சரக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா? டயத்துக்கு கொண்டு ஒப்படைக்கணும். அதான் உன்னை பத்தி நேரம் சொல்லிட்டு போலாமேன்னு. சரி அது டேவிட் அது என்ன கேள்வி உங்களுக்கு போன போட்டு இருங்க. இன்னும் 10 நிமிஷத்துல போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கிங்ஸ் சரக்கு வாங்க அப்படி கண்ணை முடிட்டு வாங்கலாமே. டேவிட் இவங்க வீட்டுல அனுப்பி வச்சுட்டு வா. சரி வாங்கம்மா. போ வீட்டுல வந்து பாக்குறேன். போ. வீட்டுக்கு மட்டும் வந்த பொண்ணு இல்ல. சரி போ போ. அங்கிள் வழி விடுங்க. இது என்ன அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன? இல்ல இல்ல இது தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணா? அது எப்படி தெரிஞ்ச பொண்ணா இருக்க முடியும்? இது உங்க சரக்கு இப்ப வந்துடும். சரி என்ன கிளம்பலாமா? அவங்கதான். என்ன இது? இது பொம்மி. இந்த பொண்ணு பொம்மி வியாபாரம் தானே பார்க்க வந்தீங்க? வியாபாரத்தை பாருங்க. சரி வாங்க சரக்கு வந்துட்டாலும் பார்த்துட்டு வந்துடலாம். இது பொம்மி. சரி கோவப்படாத. கோவப்படாதியா. அப்பவே வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்ப எப்படி 4 ஊரை தள்ளி நம்ம ஊருக்கு போக முடியும்? ஒரு பஸ் கூட வரல. இனி போனாலும் இந்த காட்டு வழியா தான் போணும். இங்க பாரு எப்படி மின்னிட்டு இருக்கு பாரு. அதுக்கு நானே காட்டு வழியா போனா ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? பாம்பு கிடக்கும் அது கிடக்கும். எப்படி வீட்டுக்கு போறோம்? அதான் அவ கார்ல கொண்டு விடுதேன்னு சொன்னாவல்ல. இன்னொரு வாட்டி அவனை பத்தி அவன பேசினா எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். அவனா அவரே நீங்க பாரு நீ தான கல்யாணம் பண்ணிக்க போற. நீ மட்டும் உங்க வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. என்ன எதுக்கு எடுத்துக்கிட்டு போன? நீ சொல்லிதானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நான் கூப்பிட்டு நீ வர மாட்டியோ? ஓ நீ சொல்ல மாட்டே நான் கேட்கணும். நான் சொல்றது நீ கேட்க மாட்ட. அப்படிதானே? அப்பா இவள 2 சண்டை மட்டும் வளர்க்க தீக்கவே முடியாது. இங்க பாரு இப்ப அவ வீட்டுக்கு போறனால நேரம் ஆயிட்டுதே. சரி இப்ப என்ன விடு. சரிடி இப்ப என்ன? அதுல ஒரு அரமனை இருக்குல. அந்த அரமனை பக்கத்துல பெரிய மரங்களா இருக்கும். அதுக்கு கீழே போய் நிப்போம். அந்த கூடலாம் போட்டு வச்சிருப்பாங்க. மழை விட்டதுக்கு அப்புறம் போவோம். அந்த அரமனையில பெரிய பெரிய நாயெல்லாம் கிடக்குது. இல்ல இப்ப நாயெல்லாம் எடுத்துட்டாங்க. அன்னைக்கு கூட நானே எங்க அப்பா வைக்க சம்பந்தத்தை அங்க தான் போகணும். நாயெல்லாம் இல்ல. இப்ப பொதுமக்கள் அங்கோடி போலானே அரமனையிலேயே உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் அங்கோடி போவாங்க. வா நம்மளும் அங்கோடி போயிருவோம். அதான் சொல்லுதல்ல வாயேன் வந்து தொலைற. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி.
கெட்டுதா? கண்ணு கட்டுதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் பயத்துல நிக்க, நீ கேட்கறதுமே எனக்கு திகழா இருக்குது. என்னடி? ஆமாடி, கண்ணு கட்டி நான் ஏதோ எதுக்குள்ளேயே போன மாதிரி இருக்குது. பய கட்டுதால ஏதாவது உணருதியா என்ன? ஏடி, நம்ம இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கோமா? இது வரைக்கும் வந்ததில்ல. அன்னைக்கு முத நான் எங்க அப்பா கூட எங்கூடி போனேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அரமனை திறந்து வைக்கலையே, இப்பதானே அரமனை திறந்து விட்டுருக்காங்க. நான் பிறந்ததுல இருந்து இங்க வந்ததுல இல்ல. என்ன கண்ணு கட்டுதுன்னா பேசாம படுத்துரு, முழிச்சிருக்காத. என்னட்டி சொல்ற? அவளுக்கு யாரோ எதையோ சொல்ல உணர்த்துறாங்க, அதான் கண்ணு கட்டுதே. யாரோ எதையோ சொல்ல நினைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அழணும் போல இருக்குடி. என்னடி என்ன சத்து காட்டிட்டு இருக்க? எனக்கு அழணும் போல இருக்கு, கத்தி அழணும் போல இருக்குது. ஜபா, அவகிட்ட யாரோ எதுவோ சொல்ல நினைக்கிறாங்க. யாரு? என்னமா நடக்குது? உன் தலைக்கு மேல என்னமா இருக்குது? அது வரட்டு. என் தலைக்கு மேல எதுவும் இல்லையா? இல்லையா ரேச்சலே? அப்ப அவளுக்கு தெரியுது. அது நம்மளை எங்கேயோ கூப்பிடுது டி. அப்படின்னா அது நம்மளை எதுக்கோ கூப்பிடுது. அடி, எனக்கு அழணும் போல இருக்குடி, அழணும் போல இருக்கு, அழணும் போல இருக்கு. ஏன்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் யாருக்குமே பயப்படுவேன். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஜபா, என்னடி? அவ பண்ணலடி, இங்க என்னமோ இருக்குது. இதுவும் ஏதோ நம்மள கூப்பிடுது, அவளுக்கும் என்னமோ பண்ணுது. இப்ப நீ என்னதான் மட்டும் சொல்ல வர? இது போற இடத்துக்கு போலாம் வாங்க. நல்லா இருக்குதா? இல்ல, அது விடாது. வா. சரி, நீ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், சீக்கிரம் வா. பயப்பட மாட்டான்னு தெரியும். உன்ன மாதிரி நானும் பிறந்திருக்கலாம். உனக்கு எப்பவுமே பயம் வராதா? பியாயினா என்னட்டி? எனக்கு எந்த பயமும் இல்லையே. எந்த பயமும் இல்லையா? பாட்டில் அசால்ட்டா நினைக்கா. இதுக்கு தான் நானும் உன்னை மாதிரி பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மூளை வளர்ச்சி கம்மிதான், பயம் இருக்காது உனக்கு. சத்தி உனக்கு பயம் இல்ல? எனக்கு பயமே இல்ல. இரு, அது யாருன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வரியா? இவன் என்ன கூட்டு வந்து வாக்கிட்டு தான் கூட்டு இருக்கா. எட்டி என்ன மலையாள வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லிட்டேன். அத்தி எனக்கு பயமா இருக்குடி.
எனக்கு என்னமோ பண்ணுதுடி பயம் அழணும் போல இருக்கு ஒண்ணுல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா ஓடிடலாம் வாடியா வழி இல்ல வழி இல்லையா இந்த கல்லறையை தாண்டி தான் போகணும் வாங்க வேண்டாம் தாயே நான் வர மாட்டேன் வேற வழி இல்ல வா எங்களை விட்டுட்டு உன்னால மட்டும் எனக்கு தைரியமா இருக்க முடியுது நம்ம அந்த வழியே போயிடலாண்டி வாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி கொஞ்சம் இருட்டிரு விட்டு பயமா இருக்குடி ரெண்டு பேருக்கு நடுத்துல மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குது பார் நீ இப்ப வரலன்னு வச்சுக்க உன்னை கொல்ல பண்ற வாடி இசை கூப்பிட்டா போலாம் இசை போணுமா என்ன வேண்டாம் வேண்டாமா எனக்கு மேல பயப்படுவா என்னடி கூட்டம் வரைக்கும் கட்டுறியா உனக்கு பேயின பயம் கிடையாது எங்களுக்கு பயம் உண்டு வா இருட்டி அது என்னமோ சொல்ல வருது அதுவும் நம்ம கிட்ட இல்ல இசை கிட்ட தான் சொல்ல நினைக்குது என்னன்னு கேட்டுட்டு தான் போவுமே கொலை பண்ணிர பாத்துக்க ராஸ்கல் இல்ல உனக்கு எங்க பார்த்தா எப்படி தெரியுது கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க மரியாதை எங்க கூட்ட பேர் சொல்லிட்டேன் இது எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது கண்ணு கட்டுது போலாம் வாங்க பதுமா அவளை கூட்டிட்டா வா போலாம் சரி கையை பிடிச்சுக்க வா எனக்கு இந்த பேய் பிசாசு இது எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த பேரை சொன்னாலும் அதை பார்த்தாலும் எனக்கு பயம் வந்திருக்காது. ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாம் சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இசையும் ஜெபமும் ரொம்ப பயந்துருந்தாங்க. இசைக்கு அதுலேருந்து 4 நாள் பயங்கர காய்ச்சல். அதை கிங்ஸின் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஆமாம், ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தான் இது நடந்தது. ஆனால் அன்னையிலேருந்து இது என் மனசுக்குள்ள அரைச்சிக்கிட்டே இருந்தது. எனக்கு பேய் பிசாசை பார்த்தா பயம் இல்லதான், நம்பிக்கையும் கிடையாது. ஒரு துளி கூட எனக்கு பயம் இல்லதான். ஆனா அந்த இடத்துல ஏன் இசை அப்படி நடந்துக்கிட்டா? அவ தலைக்கு மேலேயே அந்த பறவை பறந்தது. அது ஏன் எங்கேயோ கூட்டு போறதுக்கு நினைச்சது. அது மட்டும் இல்ல, இசையும் அப்படி நடந்துக்கிட்டா எதுக்கு கத்தி அழணும் போல இருக்குன்னு சொன்னா. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தது. நானும் என்னெல்லாமோ யோசித்து பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஆமா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கக்காக எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது.
என்னால அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால திரும்பவும் அதே இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை. அட பாவி. இசையும் தமிழையும் கூப்பிட்ட என்னை அடிக்கே வந்துட்டாங்க. ஆனா அவங்க இல்லாம நான் எங்கேயும் தனியா போனதும் இல்லை, அவங்க என்னை தனியா விட்டதும் இல்லை. நான் தனியா போறதா கிங்ஸிங் கூட போறதா மட்டும்தான் என்னை தனியாவே விடுவாங்க. இல்லைன்னா நாங்கள் இத்தனை வருஷம் ஆயிருக்கு, நான் தனியா எங்கேயும் போனதும் இல்லை, காலேஜ் விட்டு வீட்டுக்கு போனதும் இல்லை. அதனால எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக கிங்ஸிங் கூட வெளியில போறேன்னு போய் சொல்லிட்டு தனியா அந்த அரண்மனைக்கு போலான்னு முடிவு பண்ணினேன். எனக்கு ஆர்வம் அதிகம், என்னால இருக்கவே முடியல. தனியா போனா இசைக்கு பண்ற மாதிரி எனக்கும் பண்ணுதா, இல்லைன்னா அது எதை நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறாங்களா, அங்க என்ன இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு அதிகம். நிறைய சீரியல்லாம் பார்த்தேன், நிறைய புக்கில் எல்லாம் படித்தேன். மெழுகுத்திரியெல்லாம் ஏற்றி வச்சு வான்னு சொன்னால் வரும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை படித்தேன். வீட்டில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே வரல. அதனால தான் நேராக அந்த இடத்துக்கே போய் பார்த்துடலான்னு தான் இவங்களை ஏமாற்றி விட்டுட்டு அன்னைக்கு மதியம் நான் போனேன். சரி. ஆனால் மறுபடி அந்த அரண்மனையை பூட்டிட்டாங்க. இல்லை இல்லை, அந்த அரண்மனை பூட்டவே இல்லை. புரியல, நீ அரண்மனை நம்ம ஊர்ல எங்க அரண்மனை இருக்குது? அதானே, நம்ம ஊர்ல எங்க அரண்மனை இருக்குது? இந்த பொண்ணு என்ன சொல்ற அரண்மனை? ஏமா, நம்ம சுத்தோட்டத்துல அரண்மனை இல்லையே. இருக்குதே. எங்க அரண்மனை இருக்குது? பண்ணையார்பட்டி. பண்ணையார்பட்டியா? என்னன்னு சொல்றா? சரி சரி, பதறாதீங்க, என்னன்னு கேட்கலாம். பண்ணையார்பட்டியில ஜமீன் தானே இருக்குது, அரண்மனை உங்களுக்குலாம் தெரியாது, அங்க அரண்மனை இருக்குது. அது பால் அடிச்சு பல வருஷம் ஆயிட்டுதே. சும்மா இருடா. சரி. நான் அந்த அரண்மனைக்குள்ள போய் அதை ஆராய்ச்சி பண்ணலான்னு தான் போனேன். எதுக்காக இசை அலனும் போல இருக்குன்னு சொன்னானே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் போனேன். அதை நான் கண்டுபிடிச்சி இசைக்கிட்ட சொன்னா எல்லாரும் என்னை ஒசத்தி பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இசை எப்பவுமே புத்திசாலி. அவளுக்கு யாராவது இது மாதிரி வித்தியாசமா கண்டுபிடிச்சா அதை அவளும் ஆராய்ச்சி பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நான் ஆராய்ச்சி பண்ணி அவகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சேன். இன்னொன்னு, எனக்கு ரொம்ப ஆர்வம், அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற ஆர்வம். அதனால அன்னைக்கு நான் போனேன் அரண்மனைக்கு. ஐயோ, அரண்மனைங்கிறாளே. சரி, அரண்மனைக்குள்ள போனியா? ஆனா அந்த கேட்டு பூட்டி இருந்தது. அதானே, அது எப்படி திறந்திருக்கும்? அதை பூட்டி தான் பல வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த கம்பியெல்லாம் துரு பிடிச்சி இத்து போய் இருந்தது. அந்த கேட்டு திறக்கவே இல்ல. பல வருஷம் பூட்டினா எப்படி இருக்கும் அப்படியே இருந்தது. நீ ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது எப்படி இருந்தது? அங்க ஃபேமிலிலாம் வாழ்ந்தா எப்படி இருக்கும் புத்தம் புதுசா அப்படிதான் இருந்தது. பூவெல்லாம் பூத்து குலுங்கிச்சுது. கேட்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சிருந்தாங்க. ஆட்கள் உள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. ஜபா கூட சொன்னா, அவங்க அப்பாவும் அவளும் வக்கீல் எடுத்துக்கிட்டு கூட அது பக்கத்தோட போகணும்னு சொன்னா. அரண்மனை திறந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னா. இல்லையே, அது வாய்ப்பே இல்லையே. ஏதோ பிளான் மாதிரி இருக்குல்ல. ஆமாண்ணே. நானும் அந்த கேட்டை எப்படியாவது திறந்துடலான்னு பார்த்தேன். சரி. ஆனா அந்த கேட்டை திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 5 நாள் தொடர்ந்து இவங்களை ஏமாத்தி விட்டுட்டு சாயங்காலம் தினமும் வந்து எட்டி பார்த்துட்டு போனேன். இதை கண்காணிச்ச ஒரு பெரியவர் என்னை சத்தம் போட்டாரு, இங்க எதுக்கு ஒய்யாம வந்துட்டு போய்கிட்டு இருக்கான்னு. நான் உள்ள போய் பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதை பூட்டி பல வருஷம் ஆகுது, இங்க யாருமே இல்லை, அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, போமான்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிட்டு. எனக்கு இன்னும் இருக்க முடியல, ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்தது. அது எப்படி அன்னைக்கு நாங்க வரும்போது மட்டும் எல்லாம் புத்தம் புதுசா இருந்தது. ஆனா இதை பூட்டி பல வருஷம் ஆயிட்டுன்னு சொல்றாங்களே, அப்ப உள்ள ஏதாவது ஒண்ணு இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதுக்காக பல வழிகளை முயற்சி பண்ணினேன். அப்படி பல நாள் முயற்சி பண்ணேன். ஒரு நாள் அந்த கம்பி கதவை உடைச்சிட்டேன். உள்ள போனேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு. ஏன்னா அரண்மனைக்குள்ள வேற ஏதாவது ஆம்பளைங்க இருந்துட்டாங்கன்னா, இல்லைன்னா ஏதாவது குடிகாரன் ஏதாவது இருந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு முக்காச்சி தூரம் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். அப்பதான் எங்க அப்பா கிங்ஸி வீட்டுல கொண்டு என்னை விட்டுட்டு போனாரு. துணைக்கு இசையும் நான் ஜபாலையும் கூட்டிட்டு போயிருந்தேன். சரி. அப்போதான் நீங்க இந்த பேயின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் பயங்காட்டிட்டு இருந்தீங்களே. நான் விளையாட்டுக்கு தானே சும்மா பயமுறுத்தி பார்த்தேன். நீங்க பண்ணினது விளையாட்டுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க ஒரிஜினலே கேட்டுட்டு வந்திருக்கோம். ஆனா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஜெபாவும் இசையும் ரொம்ப பயந்தாங்க. அவங்க அவ்வளோ பயந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா
இதே சவுண்ட் தான் நாங்க ஏற்கனவே கேட்டிருக்கோமே. நாடாதுன்னு சொன்னா அவன்கிட்ட நான் சும்மா தானே. இவங்கெல்லாம் பயப்படுறத பார்த்து எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிட்டு. அவங்க கேட்ட சவுண்ட் தான் கிங்ஸி இங்கேயும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு இன்னும் ஆர்வம். அப்ப இதெல்லாம் உண்மைதான் நான் நம்பினேன். என்னால இருக்கவே முடியல. ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்தது. எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. இவர் தினம் தினம் பேயின்னு பயங்காட்டுறதும் அது எனக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுத்தது. அதை கண்ணால பார்க்கணுங்கிற உற்சாகம். அதனால உள்ள போயிடணும்னு முடிவு பண்ணேன். உள்ள யாரு இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுட்டு அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடும்ட்டு மறுபடியும் உள்ள போயிட்டேன். சரி. நான் நின்ன இடத்துல அதே கல்லறை, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்த பூவு வாடி வதங்கி எதுவுமே இல்லாம பாலடைஞ்சுதான் கிடந்தது. அதை யாருன்னு ஒத்து பார்க்கலன்னு தான் ஒத்து பார்த்தேன். எனக்கு பயம். என்னால அதை பார்த்ததுக்கு அப்புறம் இருக்க முடியல. என்ன சொல்ற? யாரது? யாரது? எதுக்கு நீ பயந்த? சொல்றேன். அதை பார்த்துட்டு அப்புறம் என்னால இருக்க முடியல. கிளாஸுக்கு போனேன். இவளுக்கு ரெண்டு பேய் கதை சொல்றேன்னு என்னை பயத்து உச்சிக்கே கொண்டு போயிட்டாங்க. நக்கு கண்ணால பார்த்ததும் இவங்க சொன்னது எல்லாம் சேர்ந்து என்னை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த திசை பக்கமே நான் போகக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் சொல்லுவேன். மிச்சம் உங்க அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர்கிட்ட போய் கேளுங்க. என்ன உளறிட்டு இருக்க? இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது உங்க குடும்ப விஷயம் தான். இது உங்க குடும்ப விஷயம். அந்த அரமனை உங்க அரமனை தான். நீ என்ன சொல்ற? ஈவா என்ன சொல்றா? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, அது உங்க அரமனை தான். நான் சொல்றது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் எங்க வீட்டுல இருக்கும் போதே நான் அந்த அரமனையில பார்த்த வாட்ச்மேனே மறுபடியும் என்னை தேடி எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே பயம். என்னன்னு கேட்டேன். உன்னை அரமனையில இருந்து கூட்டு விட்டுருக்காங்கன்னு சொன்னாரு. எனக்கு பயம் தாங்க முடியல. ஏன்னா அந்த அரமனையில தான் யாருமே இல்லையா, அங்கேருந்து என்னை யாரும் கூப்பிட்டு விட்டான்னு நான் கேட்டேன். வெளிநாட்டுல இருந்து முதலாளி வந்திருக்காரு, உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு, சீக்கிரம் வான்னு என்னை கூட்டிட்டு போனாரு. நாங்க முத உள்ள போற அன்னைக்கு எப்படி இருந்ததோ, நாங்க முத பார்த்த அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அரமனை இருந்தது. எனக்கு இதை நம்பவா இல்லைன்னா அன்னைக்கு நம்ம கண்ணில் தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு தெரியுதான்னு நான் பயத்தோட தான் அரமனைக்குள்ள போனேன். ஆனா அரமனைக்குள்ள போனதுக்கப்புறம் அங்க நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நான் பார்த்த காட்சியெல்லாம் அப்படிதானே. அதனால பயத்தோடையும் கலக்கத்தோடையும் தான் உள்ள போனேன். உள்ள இருந்து ஒரு கம்பீரமான தோற்றம் ஒருத்தர் வந்தாரு. என்னை பார்த்து சிரிச்சாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவர் சிரிப்புல ஒரு உண்மை இருந்தது. அதனால நானும் சிரிச்சேன். என்னை பார்த்து கேட்டாரு, நீ ஏன் தினமும் என் அரமனை வாசல் முன்னாடி வந்துட்டு போனியே, ஏன் எதுக்குன்னு என்னை பார்த்து கேட்டாரு. எங்க அரமனைக்குள்ளாடி யாரும் போறதுக்கு பயப்படுவாங்க, நீ எதுக்கு தினமும் வந்த? அப்புறம் நான் உள்ள வந்துட்டு போனது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டாரு. நான் இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். நீ தினமும் வந்துட்டு போனது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாரு. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லதுக்கு பயந்து, இல்ல எனக்கு கொஞ்சம் பிடிச்சது அதனால வந்துட்டு போனேன்னு போய் சொன்னேன். அவர் என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்தாரு. என் நெத்தில தடவி கொடுத்தாரு. அவரு ஒரு தகப்ப மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஆனாலும் நான் அதுக்கு முன்னாடி அங்க பார்த்த காட்சி, அந்த கல்லறையில நான் பார்த்தது எதுவுமே என் மனசை விட்டு நீங்கள. நான் பயமா இருக்கு போறேன்னு சொன்னேன். ஏமா எதுக்குமான்னு திரும்ப கேட்டாரு. என்னால எதுவுமே சொல்ல முடியல. அப்புறமா ரெண்டாவது நாளும் அவர் என்ன கூப்பிட்டு இருந்தாரு. நான் போனேன். கிட்டத்தட்ட அவர் என்ன ஒரு பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பா கிட்ட கிடைக்காத பாசம் அவர்கிட்ட கிடைச்சதுனால நான் அவரை அடிக்கடி பார்க்க போனேன். அந்த வீட்டுல ஒருத்தியா மாறினேன். அப்போ ஒரு நாளே அவர் பெட்ரூமுக்குள்ள நான் போன அன்னைக்கு தானே பார்த்த காட்சி. கத்திட்டேன். அவரு என்னம்மா ஏமா எதுக்குமா பயப்படுறேன்னு என்கிட்ட கேட்டாரு. நம் மயக்க அடைஞ்சு மறுபடி
தண்ணி தெளிச்சு ஊத்திட்டு, ஏமா எதுக்குமா இதை பார்த்து பயப்படுற, இவங்க உனக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. யாரது யாரது சொல்லு, யாரது? அந்த பன்னியார்பட்டியில அரமனை ஆழ்த்திட்டு இருக்காங்களா? ஆமா, இங்க பாருங்க, இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்க கூடாது. அது உங்க விஷயம், அதை நீங்க தான் பாத்துக்கணும். சரி, எனக்கு வேற எதுவும் தெரிய வேண்டாம். அந்த போட்டோல இருந்தது யாரு சொல்லு. அந்த போட்டோல இருந்தது யாரு? நீயே பார்த்து கொதற அளவுக்கு அந்த போட்டோல இருந்தது யாரு? அந்த போட்டோல இருந்தது